வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சுலபமாக இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இறால் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இறால் வந்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இறாலில் உள்ள தண்ணியை தான், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த இறாலில் உள்ள தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம விருப்பம்தான், கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இறால் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 5-6 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.